ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா ரொம்ப நேரமாகவே உனக்கு ஒரு நல்லதை சொல்வதற்காகவும் செய்வதற்காகவும் தான் உன் வீட்டு வாசலுக்கு உன்னை தேடி வந்து காத்துக்கிட்டு இருக்கேன். காரணம் இல்லாமல் உன்கிட்ட பேசாமல் இருக்கிறவங்கள பற்றி நீ எதுக்காக கவலைப்படுற? உன்னை அலட்சியப்படுத்துபவர்களையும் அவமதிக்கிறவங்களையும் நீ தேடி போய் பேசணும்னு ஆசைப்படுறது உனக்கு நீயே அவமானத்தை தேடிக்கொள்வதற்கு நிகரானதுன்னு புரிஞ்சுக்கோ. அதுக்கு பதிலாக விலகுனவங்க தானாக உன்னை தேடி வரட்டும்னு நீ பாட்டுக்க உண்டு உன்னுடைய வேலை உண்டுன்னு உனக்கானதை நீ பார்த்துக்கிட்டு போனினா மற்றவங்களுக்கு தானாகவே உன் மதிப்பும் மரியாதையும் அருமை பெருமையும் புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி ஓடி வரக்கூடிய சூழ்நிலையை இந்த வராகியம்மா நான் உருவாக்குவேன். நீ எப்போவோ பேசின உனக்கே தெரியாமல் பக்குவம் இல்லாத முதிர்ச்சி இல்லாத வார்த்தைகளால் பேசினதை மனசில் வச்சுக்கிட்டு இப்போ உன்னை கஷ்டப்படுத்தக்கூடிய இந்த கொடிய மனம் உள்ளவர்களிடம் நீ பேசுகிறத விட சும்மா இருக்கிறது தானே நல்லது. எங்கே எப்போ யாரால் கிடைக்கும்னு எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் நிம்மதி. அந்த அளவுக்கு நிம்மதி இல்லாமல் வாழக்கூடிய இந்த மனிதர்கள் இருக்கும் இந்த உலகத்தில் உனக்கு மட்டும்தான் நிம்மதி இல்லைன்னு நினச்சி மனம் தளராதே. உனக்கு தேவையானதை கொடுத்துட்டா உன் மனசு நிம்மதியை உணரும்னு தெரிஞ்சுதான் நீ எதிர்பார்க்குறதையும் உனக்கு தேவையானதையும் கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். உன்னை விட்டுட்டு வேணான்னு சொல்லிட்டு போனவங்கள மறுபடியும் திரும்ப பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு கோபம் மட்டும் இல்லை, உனக்கு மறுபடியும் அவர்களை நேருக்கு நேராக பார்ப்பதற்கு தைரியமும் பலமும் கூட வரலன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் பொறுமையாயிரு. நீ யாரை பார்க்கணுன்னு ஆசைப்படுறியோ, யார்கிட்ட பேசணும்னு விரும்புகிறியோ அவங்கள மறுபடியும் உன்னை நோக்கியே வர வச்சு உன் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. இந்த வாழ்க்கை உனக்கு எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தாலும் நீ அமைதியாக இருக்கணுமே தவிர புலம்பி அழுகக்கூடாது என் செல்லமே. உனக்கு வேணும்னா உன்னுடைய பிரச்சனைகள்ங்கிறது உனக்கு மன கஷ்டத்தையும் கசப்பையும் வருத்தத்தையும் வேதனையும் கொடுக்கக்கூடிய உணர்வின் வெளிப்பாடாக இருக்கலாம். மற்றபடி உன் கஷ்டமோ பிரச்சனையோ அடுத்தவங்கக்கிட்ட சொல்லும்போது அது மற்றவங்களுக்கெல்லாம் வெறும் பொழுதுபோக்காக மட்டும்தானே இருக்கும். முள்ளை குத்திடுச்சேன்னு முள்ளை குறை சொல்லாமல் நீ போகும் பாதையை மாற்றிக்கிட்டினா உன் பாதையும் தெளிவாக இருக்கும். நீ ஆசைப்பட்ட இடத்துக்கும் போய் சேர்ந்துடலாம் அல்லவா. நீ வாழுகிற வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை முள்ளு நினச்சிட்டு அதை தகர்த்து விட்டு அல்லது தூக்கி எறிஞ்சிட்டு நீ பாட்டுக்க போ. உனக்கானது உனக்கு கிடைப்பதை யாராலும் தடுக்கவோ அல்லது உன்னை வேணாம்னு வெறுத்து ஒதுக்கவோ இங்கு யாருக்கும் தகுதி இல்லை. என் அன்பு பிள்ளையான உனக்கு தாயாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது ஒருபோதும் உன்னை தாழ்ந்து போகவோ தலை குனிந்து நிற்கவோ விட்டுட மாட்டேன் என் செல்லமே. மனிதர்கள் எல்லாருடைய தீராத ஆசையாகவும் பணம்தான் இருக்கு, தீர்க்கவே முடியாத நோயாகவும் திருத்தவே முடியாத பிரச்சனையாகவும் கூட இந்த பணம் இருக்கு. ஏன்னா மனிதர்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் போத மாட்டேங்குது. எவ்வளவுதான் நான் செஞ்சாலும் அவங்க இன்னும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம்னா அது பணமாகத்தானே இருக்குது. அப்படி சாதாரண அற்பமான இந்த பணத்துக்காக யாராவது உன்னை வேணான்னு ஒதுக்கி வச்சாங்க, உன்கிட்ட காசு இல்லைங்கிறதுக்காக உன்னை மதிக்காமல் அலட்சியப்படுத்தினாங்கன்னா நீ அவர்களை கண்டுகொள்ளாமல் கடந்து போக தயாராக இரு. ஒதுக்குறவங்களை ஒன்றா சேர்ப்பதும் பணம்தான், ஒன்றுபட்டவர்களை பிரிப்பதும் பணம்தான். மனிதன் இந்த கலியுக காலத்தில் உறவுகளை தேடி போகிறானோ இல்லையோ பணம் சம்பாதிக்கிறது மட்டும் மறக்காமல் தேடி தேடி ஓடிக்கிட்டே இருக்கான். இந்த உலகில் யார் எப்படி இருந்தாலும் நீ எப்போதும் எல்லாருக்கும் அன்பும் பாசமும் செலுத்தக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. நீ மறந்து போகிற அளவுக்கு யார் மீதும் சும்மா பாசம் வைக்கலை. யார் மேலேயாவது ஒரு முறை பாசம் வச்சிட்டினா மறுபடியும் அவர்களை மறக்காத அளவிற்கு எப்போதுமே அவங்கள நினச்சி பார்க்குற. ஆனால் ஓ மேலே பாசம் வச்சவங்க அப்படி இல்லை அல்லவா. உன்னை தவிர மற்ற எல்லாத்தையும் மறந்து போகிற அளவுக்கு
நீ உன் மேலே பாசம் வச்சியோ இல்லையோ, ஆனால் மற்றவர்கள் உன்னை தவிர மற்ற எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருக்காங்க. ஆனால் ஒன்று மறந்துட்டாங்க. என் அன்பு பிள்ளையே, உன் ஞாபகமே நினைக்க முடியாத அளவுக்கு, ஞாபகம் வச்சுக்க முடியாத அளவுக்கு மனிதர்கள் ஒன்றும் அவ்வளவு வேலைகளில் கவனமாக இல்லை. உண்மை என்னன்னா, அவங்க உன்னை நினைக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கணும்னு ஆசைப்படலை, உன்கிட்ட பேசணும்னு உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கலங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ இப்படியே இருந்தீன்னா உன் வாழ்க்கையில் வரலாறு படைக்க முடியாது. வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் தான் வரலாறு இருக்குதே தவிர, சும்மா வேடிக்கை பார்க்குறவங்களுக்கும் அடுத்தவர்களை விமர்சனம் செய்பவர்களுக்கும் ஒரு வரி கூட இடம் கிடையாது என் செல்லமே. அதனால் இப்போ இந்த நிமிஷமாவது யோசனை செய். தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிப்பதை நிறுத்திவிட்டு வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னுக்கு வரணும்னு யோசிச்சின்னா அதற்கான வழிகளை நான் காட்டுவேன். அதை பிடிச்சிக்கிட்டு நீயும் நல்லா முன்னேறி வாழ்க்கையை ஜெயிச்சிட்டினா உன்னை வேணான்னு சொன்னவங்களும் தேடி வந்து உன்னை பாராட்டி பேசும்படியும் உன் பாதம் தாங்கி நிற்கும்படியும் நான் செய்வேன். பிச்சை எடுப்பதை விட கொடுமையானது என்னன்னா, யாருக்காவது நம்மளை பிடிக்குமா, யார் ஏதாவது நம்ம அன்பு செலுத்துறது போல் அவங்க திரும்பவும் நம்ம மீது அன்பு வைப்பாங்களான்னு அன்புக்காக ஏங்குறது தான். நீ யாரிடமெல்லாம் அன்பை எதிர்பார்க்குறியோ, யாரெல்லாம் உன் மேலே பாசமாக இருக்கணும்னு நினைக்கிறியோ, பெரும்பாலும் அவர்கள் தானே உன் மனசில் காயத்தை கொடுப்பவர்களாக இருக்காங்க. எல்லார் மீதும் அன்பும் பாசமும் வச்சு நீ ஏங்கி ஏமாந்து போனதெல்லாம் போதும். இந்த உலகத்து மனிதர்களின் தேவைகள் ஒருபோதும் பூர்த்தி அடையாது. நீ யாருக்காக என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அவங்க என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உன்னை குறை சொல்லக்கூடியவர்களாக மாறத்தான் செய்வாங்க. அமிர்தமே கிடைச்சாலும் அதைவிட சிறந்த ஒன்றை தேடுவது தான் மனிதர்களுடைய மனசு. நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. நிம்மதி இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்க உன் மனசுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தருவதற்கு இந்த வராகியம்மா தயாராக இருக்கேன். மரணத்தை காட்டிலும் கொடியது மனக்கவலை தானே. மரணம் கூட ஒரு முறை தான் கொல்லும். ஆனால் மனக்கவலைங்கிறது ஒவ்வொரு நொடியும் கொல்லக்கூடிய விஷயமாக இருக்கும். அதனால தான் தேவையில்லாமல் மனசில் கவலையை உருவாக்கிக்கிட்டு உடம்பை கெடுத்துக்காதன்னு சொல்கிறேன். மனக்கவலைங்கிறது மனசால் வர்றது கிடையாது. சில மனிதர்கள் உனக்கு செய்யும் அக்கிரமங்களாலும் அவர்கள் செய்யும் தீவினைகளாலும் நீ யோசித்து யோசித்து கவலைப்படுற. சரிதானே? இனிமேலாவது கவலைப்படுறதையும் வருத்தப்படுறதையும் குறைச்சிக்கிட்டு என்ன செய்யணும் எது செய்யணுன்றதில் கவனம் செலுத்து. எல்லாரிடமும் எப்போதும் பணிவாக இரு. நீ பணிவாக இருக்கும்போது தானாகவே உன் கைகளில் அதிகாரமும் பொறுப்பும் வந்து சேரும். எப்போதுமே நீ பொறுமையை கையாளும் போது நீயே எதிர்பார்க்காத பல விஷயங்கள் உனக்கு வெற்றிகரமாக வந்து சேரும். நல்ல எண்ணங்களோட உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிக்கும் போது அதற்கேற்றாற் போல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். தேடாமல் எதுவும் கிடைக்காது. தேடாமல் கிடைச்ச எதுவும் உன் வாழ்க்கையில் நிலைக்காது என் செல்லமே. உனக்கு பிடிச்சவங்க உன்கிட்ட பேசலைன்னா நீ எப்படி அவங்கக்கிட்ட போய் உரிமையாக சண்டை போடுவியோ அந்த அளவுக்கு அவர்களும் உன்கிட்ட பேசாமல் இருக்கிறதுக்காக வருத்தப்படுறாங்களான்னு யோசி. நீ மட்டும் எல்லாரையும் நேசிக்கிறதும் நீ மட்டும் எல்லாரையும் யோசிக்கிறதும் சரியாக வராது. மற்றவங்களும் உன் மேலே அதே அளவுக்கு அன்பையும் பாசத்தையும் கொடுப்பவர்களாக இருக்கிறாங்களான்றத நல்லா கவனிச்சுப்பார் என் செல்லமே. இந்த உலகத்தில் நான் மனிதர்களை படைத்தது சும்மா சாப்பிட்டு வேலை செஞ்சு தூங்குறதுக்காக இல்லை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிறதுக்காகவும் தான் கற்றுக்கிட்டதை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காகவும் தான் நான் மனித பிறவிகளை படைத்தேன். ஆனால் இந்த உலகத்தில் இருக்க மனிதர்கள் புதுசாக ஏதாவது விஷயங்களை கற்றுக்கிறாங்களோ இல்லையோ, தான் கற்றுக்கிட்ட விஷயத்தை வச்சு அடுத்தவர்களை குறை சொல்லி காயப்படுத்துகிறவங்களாக இருக்காங்க. நான் சொல்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு விஷயம் உனக்கு சரின்னு தெரிஞ்சால் அதை நீ நல்லா கற்றுக்கோ. ஒரு விஷயம் உனக்கு அடுத்தவங்க செய்கிறது தப்புன்னு தெரியும் போது அவர்களுக்கு சரியானதை கற்றுக் கொடுக்க பழகு. என்ன நடந்தாலும் இதுவும் கடந்து போகுன்ற தத்துவத்தை அடுத்தவங்க சுலபமாக உனக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சில சமயங்களில் கடப்பதுங்கிறது அவ்வளவு சுலபமானதாக இருக்காதுன்னு எனக்கு தெரியும். கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களையும் தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என் செல்லமே.
உன் வாழ்க்கையில் இன்பத்திலும் துன்பத்திலும் உனக்காக உன் கூட கடைசி வரை இந்த வராகி அம்மா வருவேன்றதை நம்பு. நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது. நான் எப்போதுமே உனக்கு நேரடியாக வரத்தை கொடுக்கலேனாலும் உனக்கு வரமாக உனக்கு சந்தோஷத்தை தரும் விதத்தில் பல விஷயங்கள் நல்லபடியாக நடப்பதற்கான சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பேன். நான் செய்கிற விஷயங்களை எல்லாம் வரமாக்கி கொள்வதும் சாபமாக்கி கொள்வதும் உன் கைகளில் தான் இருக்குது. நான் உனக்கு கொடுக்குற வாய்ப்புகளை சரியாக பின்பற்றி அதை உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றிக்கிறதுக்காக பயன்படுத்திக்கோ. உனக்கு யார் தேவைங்கிறத உன்னுடைய இதயம் முடிவு செய்யட்டும். நீ யாருக்கு தேவை என்பதை உன்னிடம் உள்ள பணம்தான் முடிவு செய்து உன் பணத்தை பார்த்துட்டு உன்னை தேடி வரும் மனிதர்களை உன் கூட வச்சுக்காதே என் செல்லமே. உன் இதயத்துக்காகவும் அன்புக்காகவும் நல்ல மனசுக்காகவும் உன்னை தேடி வரும் மனிதர்கள் எப்போவுமே உன் கூட இருக்கும்படி பார்த்துக்கோ. நீ எதிர்பார்க்கறது எல்லாமே அன்பும் அக்கறையும் தான் எனக்கு தெரியும். ஆனால் உன் வாழ்க்கையில் கிடைக்கிறது எல்லாமே வலியும் ஏமாற்றமுமாகவே இருக்கா? என்ன செய்கிறது? சில சூழ்நிலைகளை கடந்து வருவதற்கு உடல் வலிமையை விட மன வலிமை அதிகம் தேவைப்படும். நீயும் எப்போதுமே மனசளவில் தைரியமான பிள்ளையாக அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய துணிவுள்ள பிள்ளையாக இரு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து நல்லதை நடத்தி முடிக்கிறேன். பறவைகள் பழத்தை சாப்பிட்டுட்டு தூக்கி எறியும் போது அது விதையாக மண்ணுக்குள்ளே போய் மரமாக முளைச்சி வருது. அதே போல் சில மனிதர்கள் அவர்கள் பேசும் வார்த்தைகளை மனிதனை நோக்கி வீசி எறியும் போது அது அவர்களுக்கு வலியாகவும் வேதனையாகவும் மாறிடுது. எப்பவுமே நீ பேசுகிற வார்த்தைகள் இன்னொருவர் மனசை காயப்படுத்தி கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது என் செல்லமே. தேவையற்ற கோபத்தை தவிர்த்து விடு. பயம் மோசமானது ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த பயத்தை எதிர்கொள்ள தயாராக இரு. உனக்கான நல்ல நினைவுகளை இனிமையானதாக கொடுத்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு தர இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். வாழ்க்கைங்கிறது குறுகிய காலம்தானே. அதை மகிழ்ச்சியோடு எதிர்கொண்டு ஏற்றுக்கிட்டு வாழ பழகு. உன் மனநிலைக்கு ஏற்ப நீ கோபமாக இருக்கியா சந்தோஷமாக இருக்கிறியான்னு பொறுத்து அடுத்தவங்ககிட்ட போய் பேசக்கூடாது. உன் மனநிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் உன் மனசில் வருத்தம் இருந்தாலும் சரி, கோபம் இருந்தாலும் சரி, சந்தோஷம் இருந்தாலும் சரி, நீ பேசிய வார்த்தைகள் மூலமாக உன் மனசு பிரதிபலிக்கப்படக்கூடாது. உன் மனசில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சந்தோஷம் இருந்தாலும் நீ எப்போதுமே நல்ல வார்த்தைகளை, அடுத்தவங்க மனசை காயப்படாத ஆறுதலான வார்த்தைகளையே பேசி பழகு. ஒவ்வொருத்தருடைய கஷ்டமும் தானே அவங்க சூழ்நிலையை மாற்றக்கூடியதாக இருக்குது. சாதாரணமாக அதிகாலையில் புல்லின் மீது பனித்துளி இருந்தால் அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அது எவ்வளவு பாரமானது, அந்த பனித்துளி எவ்வளவு சுமை மிக்கதாக இருக்குதுன்னு அந்த புல்லுக்கு மட்டும்தான் தெரியும். அதே போல தான் ஒவ்வொரு மனிதரும் வெளியில் பார்க்குறதுக்கு அழகான வாழ்க்கையை வாழ்பவர்கள் போல தெரிந்தாலும் உள்ளுக்குள்ளே அவங்க எவ்வளவு மன பாரத்தையும் கஷ்டத்தையும் சுமந்துக்கிட்டு இருக்காங்கன்றது அவர்களுக்கு மட்டுமே தெரியக்கூடிய விஷயமாக இருக்குது. உன் வாழ்க்கையில் இப்போது நீ எவ்வளோ பெரிய பாரத்தையும் கஷ்டத்தையும் மனசில் சுமந்து வருத்தப்பட்டு வேதனைப்படுறன்னு எனக்கு தெரியும். அது அத்தனையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கைங்கிறது ஒரே நிமிஷத்தில் மாறுமான்னு கேட்டால் நிச்சயமாக மாறாது. ஆனால் நீ ஒரு நிமிடத்தில் எடுக்கும் சில முடிவுகள் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி அமைக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. எப்போ எந்த விஷயத்தில் முடிவெடுத்தாலும் நீ அதை சரியாகவும் கவனமாகவும் எடுத்து செய்ய பழகு. இந்த வராகி அம்மாவும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்ப்பேன் என உறுதியாக நம்ப பழகிக்கோ தங்கமே.